அழுகுறாங்க. திமுகவில் பயங்கரமாக அழுகுறாங்க. சரி தோத்துட்டீங்க. ஸோ ஏன் தோத்தங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு விஜய் வந்து சின்ன பிள்ளைங்களை வச்சு ஜெயிச்சிட்டாரு, தாத்தா பாட்டி வச்சு ஓட்டு வாங்கி இது மாதிரி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு. உங்களை பிடிக்காம தாண்டா மக்கள் ஓட்டு போடல. இனிமேலாவது இந்த சின்ன பிள்ளை மாதிரி மூக்கால அழுகுறீங்கல்ல, ஐயோ என்ன தோக்கடிச்சிட்டான் அப்படி பண்ணாமல் ஏன் தோத்துட்டோன்னு அனலைஸ் பண்ணி அடுத்த வாட்டி ஏதாவது எதிர்கட்சியாவது உட்காரதுக்கு ஏதாவது பண்ணுங்க. இல்லைன்னா அடுத்த வாட்டி டெபாசிட் கூட இல்லாமல் போயிடுவீங்க. ஏன்னா நான் தெளிவாக சொல்லிட்டேன், புது ஓட்டர்ஸ்லாம் இருக்காங்க. 8th 9th படிக்கிறவனுக்கெல்லாம் இந்த அடுத்த எலெக்ஷனில் வந்து ஓட்டு இருக்குது. ஸோ அவன்லாம் எங்கள் பக்கம் வந்துடுவான். அப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இருக்கிற உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்குல ஒரு சில இந்த வயசான கேட்டகரியில் அதெல்லாம் போய் சேர்ந்துருண்டா. புரிஞ்சுக்குங்கடா, உங்களுக்கு ஒன்றுமே இல்லைடா, ஏன்னா கதறீங்க. இதில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அண்ணா இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம், கல்வி உதவித்தொகையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம், இதெல்லாம் கொடுங்க. ஏன்டா நீங்களே 3 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தீங்க, வெக்கமா இல்லை? சோறு தானே திங்கிறீங்க. கேள்வி கேட்குறீங்க. வந்த 10 மனுஷன் உட்காந்துருக்காரு, இன்னும் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கல, இன்னும் உங்களால் நோண்ட வேண்டியிருக்கு. எவ்வளோ கடன் வாங்கி வச்சுட்டு இருக்கீங்க? 4.5 லட்சம் கோடி சும்மா விட்டுருவாங்களா? அதெல்லாம் நோண்டணும். அதுக்கு முன்னாடி எங்கே அவன் முந்திடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம முந்திக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் எங்கள் தங்க தளபதி அம்மா ஹோட்டல் திறந்து வச்சாரு, அந்த காசை போட்டு விட்டார், எல்லாம் பண்ணுறாரு. இவ்வளோ கடனில், அதாவது கஜானாவே நீங்கள் காலி பண்ணி வச்சிருக்க இந்த டைமில் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து நிற்கிறார். அதான்டா தளபதி. வயிறுண்டா எங்கள் அண்ணன். இதில் இன்னொரு காமெடி ஒன்று பண்ணானுங்க, நீட் எக்ஸாம். அதுக்கு போராட்டம் நடத்துறாங்களா? ஏன் 5 வருஷமா பிடுங்கிட்டு இருந்தீங்களா? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். 5 வருஷமா என்ன ஏதோ வருது, 5 வருஷமா நொட்டலையா இங்கே வந்து இது பண்ணுறாங்க. மதுவிலக்கு பற்றி ஒரு வார்த்தை பேசலாடா விஜய், ஆனால் மதுவிலக்கு பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோ பொதுமக்கள் சந்தோஷப்படுறாங்க. இதில் இவனுங்க இன்னொரு வார்த்தை சொல்கிறானுங்க, அதாவது பொதுமக்கள் ஏன்டா விஜய்க்கு ஓட்டு போட்டோன்னு வருத்தப்படுறாங்களாம். உங்களை தோக்கடித்த சந்தோஷத்தில் இருக்காங்க. அந்த சந்தோஷமே இன்னும் வெளியில் போகலை. அதுக்குள்ளே வந்து நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டு வருத்தப்படுறோமா? ஏன் யார் சொன்ன வருத்தப்படுறாங்க? ஏதோ ஒரு வீடியோ காட்டுங்க, நீங்களாம் ஆள் செட் பண்ணுவீங்க, செட் பண்ணலாம், அதை செட் பண்ணுவீங்கல்ல. ஐயா எங்கள் பிள்ளைங்கெல்லாம் நல்லா படிக்குதுங்க ஐயா, உங்களோட காலை உணவு திட்டத்தில் தான் எங்கள் பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டுப்போம், அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவீங்களா? அது மாதிரி நான் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் உண்மையாக இருக்காது. அது உண்மையாக இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. ஏன்டா 50 சீட்டு இத்தனை பேர் கூட்டணி வச்சு நீங்கள் வாங்கின அந்த ஒரு சீட்டுக்கும் கூட்டணியே இல்லாமல் தனிச்சு இத்தனை % 108 சீட்டு வாங்கியிருக்க விஜய்க்கு வித்தியாசம் 2 ஒன்னாடா? அந்த செருப்பை காமிச்சு சூரிய காட்டுவார்ல, இதுவும் ஒன்னானு, அந்த மாதிரிடா நீங்களாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் புக்கில் விஜய் ஃபோட்டோவோ விஜய் பேரோ எழுதியிருந்தோம்னா மிஸ் வந்து அடிப்பாங்க, என்னடா அதெல்லாம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஹெட்மாஸ்டர் ரூம்லேயே விஜய் ஃபோட்டோ மாட்டி இருக்குது. தலையோண்டா. எனிவேஸ், விஜய் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.